ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாஸ்டர் கேமில் டாப் 0 பாட்டம் 0 XY 0 எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்டாங்குலரே போட்டுக்குமே. ஓகே, ஒரு 50 mm ஹைட்டுக்கு ஒரு ரெக்டாங்குலர் எடுத்தாச்சு. ரெக்டாங்குலர் எடுத்தோன்னே இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த XYG XZY இந்த ஆரிஜினுக்கு ஒரு தின்ன ஒரு லைன் வருதுங்களா, தெரியுதுங்களா? ஒரு தின்ன லைனுக்கு மேலே இருக்குது. இப்போ இது வந்து பாட்டம் 0. இதை எப்படி டாப் 0வாக மாற்றுறது? டாப் செட் பண்ணிங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு ட்ரான்ஸ்லேட்னு இருக்குங்களே அதை கொடுத்துட்டு ஃபுல்லாக ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னா என்ன பாருங்கள், XYZன்னு இருக்குங்களா லெஃப்ட் கார்னரில், அதில் ஜெட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஜெட் கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட்னு வருது. அதை ஒரு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் எ பாயிண்ட்னு கேட்கும். இதில் டாப் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிளிங்க் ஆகுதுங்களா, அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் டபுளாக வரும். காப்பி மூவ் ஆன்னு கேட்கும். மூவ் வேணாவது மேலே போயிடுச்சு. இப்போ அதே என்ன பண்ணுங்கள், -50ன்னு கொடுங்க. ஓகே, கீழே வந்துருச்சுங்களா? ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள், ஆரிஜின் என்ன பண்ணுது, மேலே வந்துருச்சு. இப்போ வந்து ஆரிஜின் மேலே இருக்கிறதுலாம் இது வந்து டாப் 0. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபுல்லாகவே இது டாப் 0 கணக்கு பண்ணி தான் எடுத்துக்கும். டாப்பில் இருந்தால் எல்லாமே மைனஸில் எடுத்துக்கும். பாட்டம் 0 இருக்கிறது எல்லாமே ப்ளஸில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டாக ப்ரோக்ராம் பழகிறவங்க இது ஃபஸ்ட்டு பேசிக்கு, இதை ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆரிஜின் எப்படி பண்ணுறது, இந்த பாயிண்ட்டுக்கு சென்டராக ஒன்று இருக்குங்களே. இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்மரில் போய்ட்டு மூட்டு ஆரிஜின் கொடுத்துட்டு இங்கே எங்கே வேணாலும் கொடுத்தாலும் ஆரிஜின் ஆகிக்கும். இதுக்கு ஒரு சென்டர் கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டணும். சென்டர் எப்படி கொடுக்குறது, மறுபடியும் என்ன பண்ணுங்கள், பாடி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. ஒயர் ஃப்ரேம் போயிட்டு பவுண்டிங் பாக்ஸ்ன்னு இருக்குங்களே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுண்டிங் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓல்டு மெத்தட் சொல்கிறேன், அப்புறம் நியூ மெத்தட் வரலாம். ஓல்டு மெத்தட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், பாருங்கள் ஃபுல்லாக பாடியை சுற்றி செயின் பிடிச்சிச்சிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே கீழே ஒயர் ஃப்ரேம் வச்சுங்க. ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபுல்லாக ரோஸ் கலரில் இருக்குங்களா, ரோஸ் கலரில் உள்ளதில் கிராஸில் லைன் போடுங்க. கிராஸில் லைன் போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு மூவ் டு ஆரிஜின் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு பிளிங்க் ஆகுது, அதை ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா சென்டருக்கு போயிடுச்சிங்களா. உங்கள் வீடியோ சரியாக தெரியலனா ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லாவே வீடியோ கிளாரிட்டியாக வரும். வந்துடுச்சிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஒயர் ஃப்ரேமை மோல்டாக கொடுத்துங்க. இப்போ என்னாச்சு, பீஸுக்கு சென்டராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஆரிஜின் செட் பண்ணியாச்சு. இது ஆரிஜின் கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணணும்னா ஹோம் போயிங்க. ஹோம் போயிட்டு டைனாமிக் போயிட்டு, டைனாமிக் வேணாம், ட்ராப் போயிங்க. ட்ராப் போயிட்டு ஹரிசாண்டல் அப்படியே பிரித்து பாருங்கள். இந்த பக்கம் பிரிச்சுட்டு அப்புறம் வெர்டிக்கல், இந்த பாயிண்ட்டு கீழே பிரிச்சுட்டு, உங்களுக்கு சரியாக தெரியல அதனால் நம்ம என்ன பண்ணணும், கலர் வந்து ப்ளூ கலராக மாற்றிக்கலாம். ஓகே, ப்ளூ கலராக மாற்றியாச்சுன்னா பாருங்கள், 114.5 114.5 61.5 61.61 இப்படி சரியாக பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ஒரு அசீம் பண்ணிக்கலாம். இப்போ ஜாபை வந்து கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அப்படி கரெக்டாக ஆரிஜின் பண்ணும் போதும் நம்ம ஜெட் கோஆர்டினேட் வந்து மாறி நிற்கும். மறுபடியும் உங்களுக்கு டாப் 0 பாட்டம் 0 செட் பண்ணுறதுக்கு மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு ட்ரான்ஸ்லேட் போயிட்டு ஜாப் அதேமாரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜெட் கோஆர்டினேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எண்டு பாயிண்ட் மேலே போயிடுச்சிங்களா. இது பாட்டம் 0,
-25 கொடுத்தா டாப் 0 வந்துடும். ஓகே, டாப் 0 வந்துருச்சுங்களா? ஓகே பண்ணிங்க. அவ்வளோதான், ஆர்ஜின் செட் பண்ணியாச்சு. பவுண்டிங் பாக்ஸ் போட்டு ஆர்ஜின் செட் பண்ணியாச்சு. டாப் 0 படகம் செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அது பார்ப்போம். இந்த கிளாஸு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 3D மாடல் ஒன்று நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன், உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா, அப்போ தான் வீடியோ எல்லாருக்கும் போகும். ஒரு 2 days கழித்து நல்லாவே வீடியோ தெளிவாகவே நான் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு சப்போர்ட் நிறையா கிடைக்கும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பழகிறவங்க நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஓகே நண்பா, பாய்.